இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திப்பதன் நோக்கம், பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு ஜனநாயகத்தின் முறையில் செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் நாகரிகமான விமர்சனங்களை தவிர்த்து அநாகரிகமான விமர்சனங்கள் தேவையில்லாமல் யார் மீதும் வைக்கப்பட்டது கிடையாது. ஆனால் தற்பொழுது தமிழக அரசியலை அநாகரிகமான அரசியலாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை 2-3 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால எங்களுடைய தலைவர் மீது பல முனை தாக்குதல் நடத்தப்படுகிறது. எத்தனை முறை தாக்குதல் நடத்தினாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கு தகுதியுடைய ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்க அரசியல் ரீதியாக என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் எதற்கு பதில் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர் எங்களுடைய தலைவர். ஆனால் அரசியலை மீறி தனிப்பட்ட முறையில் அவரை தாக்குவது, அவருடைய குடும்பத்தை தாக்குவது, அவரை மிரட்டக்கூடிய வகையில் பேசுவது என்பது 2-3 நாட்களாக தொலைக்காட்சியில் சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் தலைவனும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். ஒரு பக்கம் ஜெயக்குமார்னா தேவையில்லாத காலகட்டத்தில் கூட எங்களுடைய தலைவர் விமர்சனம் பண்ணுறார். ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைத்தடிகளாக இருக்கக்கூடிய பல கட்சிகள், அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க திட்டமிட்டு அவர் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார். எங்கே கொலை நடந்தாலும் அதுக்கு மாநில தலைவரை தொடர்புபடுத்துறது, எங்கே கொலை நடந்தாலும் அதுக்கு மாநில தலைவரை தொடர்புபடுத்துறது, இப்படி எப்படியாவது மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அவப்பெயரை உண்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சதித்திட்டத்தை தீட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் எங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் 2-3 நாட்களாக போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியில் ரவுடிகள் இருக்காங்க, பட்டியலெலாம் கூட வெளியிட்டிருக்காரு. அந்த பட்டியலில் பார்த்தோம்னு சொன்னால் எங்கள் கட்சிக்கு சம்மந்தமே இல்லாத பல பேர் இருக்காங்க, மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. அது ஒரு டிஎம்கே ஐடிவிங்கில் போட்டிருக்கிறத பார்த்தோன்னா குடந்தை அரசன் பேர் போட்டிருக்கு. இப்படி சம்மந்தம் இல்லாதவங்க பேர் எல்லாம் போட்டு இத்தனை பேர் வந்து ரவுடி லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதை பற்றி பார்க்க போனோம்னா என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, இன்றைக்கி அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் ரவுடி லிஸ்ட்டில் இல்லாதவங்க இருக்கக்கூடிய கட்சி ஒரு கட்சி கூட இருக்காது. ஒரு அரசியல் ரீதியாக போராடினா கூட, அரசியல் ரீதியாக மோதல்கள் வந்தால் கூட அதற்காக ரவுடி சீட் ஓப்பன் பண்ணக்கூடிய நிலையில் நிறைய இருக்குது. அதனால் ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறவன் பூரா அயோக்கியம், ரவுடி லிஸ்ட்டில் இல்லாதவன் பூரா யோக்கியம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. எல்லா தரப்பு மக்களும் எல்லாத்துலேயும் இருக்காங்க. நல்லவன்லையும் கெட்டவன் இருக்கான், கெட்டவன்லையும் நல்லவன் இருக்கான். அப்போ எங்களுடைய மாநில தலைவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரவுடி லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களை நிறைய பேரை பிஜேபியில் வச்சுருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வரும்பொழுது, அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களே வந்து முன்னாள் ரவுடி லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவர், முன்னாள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அரசியல் ரீதியாக அவர் பதில் சொல்லணும். அரசியல் ரீதியாக ஒன்று, என் மேலே அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுகளும் கிடையாது, நான் ரவுடி லிஸ்ட்டில் இல்லை, குண்டர் சட்டத்தில் என்னை கைது பண்ணலை, தவறான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு, நான் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்க போகிறேன், அண்ணாமலைக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அவர் சொல்லலாம். இல்லை, நான் இந்தந்த வழக்கில் என் மேல் குற்றச்சாட்டப்பட்டிருந்துச்சு, அதுக்கான காரணங்கள் என்ன, நான் மக்களுக்காக போராடினதுனால அந்த வழக்கு வந்துச்சு, இல்லை பொய்யா என் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆளுங்கட்சியால், ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அவர் மறுப்பை தெரிவிக்கலாம். இதுதான் ஜனநாயக முறைப்படி நியாயமாக இருக்கும். ஆனால் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருக்கக்கூடியவர், மிகச்சிறந்த
தேசபக்தர்கள், மிகப்பெரிய நபர்களெல்லாம் இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கும் கூட இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண நாகரிகமான அரசியல் நடத்தக்கூடிய பல காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கக்கூடிய இந்த கட்சியில் இப்பொழுது இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எங்களுடைய மாநில தலைவர் அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசுகிறார். யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அவன் இவன் என்றோ தரக்குறைவாகவோ பேசலாம். யாரும் பேச முடியாதவங்க கிடையாது. எல்லாரையும் பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் வன்கொடுமை சட்டத்தில் உடனடியாக கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில் எந்த கட்சியிலையாவது உறுப்பினராக சேரணும்னா நீங்கள் எங்கள் கட்சியில் உறுதிமொழி எடுத்துகிட்டு தான் சேர்க்கணும். நான் போட்டிருக்காங்க பார்த்து உறுதிமொழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தீண்டாமையை எந்த உருவிலும் அன்றி தன்மையிலும் நான் அங்கீகரிக்கவோ கடைபிடிக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து தான் நீங்கள் உறுப்பினராக சேர்க்கணும். எங்கள் கட்சியில் இதை படிச்சுட்டு தான் உறுப்பினராக சேரணும். ஜாதி, மதம், பால் ஆகிய அடிப்படையில் எந்த ஒரு பாகுபாட்டிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பல விதிமுறைகளில் ஒன்று. பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி. பாரதிய ஜனதா கட்சி அளவிற்கு, RSS அளவிற்கு தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்படக்கூடிய இயக்கங்கள் தமிழகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணப்படுவார் அப்படின்னு மிரட்டுறார். அது மட்டும் இல்லை, அவருடைய பேசக்கூடிய விதங்கள் எல்லாம் ஒரு அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஒரு பேட்டியை ஒரு பாரம்பரியமிக்க கட்சியினுடைய மாநில தலைவர் கொடுப்பது சரியா அப்படிங்கிறது எங்களுடைய முதல் கேள்வி. இரண்டாவது, அதே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் சென்னையில் சத்தியமூர்த்தி பவனில் ஒரு 75 வயது நிரம்பி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒருத்தர், அவர் மூத்த தலைவரா இல்லை மூத்திரம் குடிக்கிற தலைவரான்னு தெரியல நமக்கு, மூத்த தலைவர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் நான் மோடியை விட வயதில் மூத்தவன் என்று சொல்லிக்கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் காமராஜரோடு பழகியிருக்கான்னு சொல்கிறாரு. காமராஜருடைய கால் தூசுக்கு சமமார் அவர். இப்போ இந்த பேட்டியை பார்த்தா அவருடைய மரியாதை மிகப்பெரிய தலைவர்களோடு பழகியிருக்கன்னு சொல்கிறார். அந்த தலைவர்கள் எல்லாம் அவங்களோட இவர் பழகுன்னு சொல்கிறதே அசிங்கப்படுத்துறது. நேற்றைய பேட்டி அவர் வேலுச்சாமி, அவர் என்ன அட்ரஸ் தெரியாது ரொம்ப பேருக்கு. அந்த மீடியாவில் விவாதத்தில் பார்க்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆளை தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. திருச்சியில் போய் கேட்டால் கூட நீங்கள் சொல்லி ரொம்ப விசாரித்து தான் தெரிஞ்சுக்கணும். மீடியாவுக்கு எதாவது போனால் எதாவது கிடைக்குமா அப்படின்னு போகக்கூடிய நபர், அதை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவர். அவர் நேற்றுக்கு என்ன சொல்கிறாரு, அடிமாட்டுக்கு போயிடுவிய அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாநிலத்தில் கோவில் மாடுன்னு நினச்சிட்டு நீ பேசுகிற, நீ அடிமாட்டுக்கு போயிடுவ அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? கொலை செய்யப்படுவாய், அதுதானே அர்த்தம். கோவில் மாடுன்னு நினச்சிட்டு நீ எல்லாரையும் பேசுகிற, நீ அடிமாட்டுக்கு போயிடுவ அப்படின்னு சொன்னால் நீ கொலை செய்யப்படுவாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாரு. அப்படிப்பட்ட வயதில் மூத்த ஒருத்தர் அவர் வேறுனு சொல்கிறது நமக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக எல்லாத்துலேயுமே நம்மளும் இறங்க வேண்டியிருக்கு. வேறு அரசியல் நடத்தணும்னா வேலை வழி கிடையாது. ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு கண்ணத்தை காட்டிட்டு போகிறோன்னு சொன்னால் இந்த காலத்தில் அரசியல் நடத்த முடியாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் சில பேர் இருக்கலாம், குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய பல பேர் இருக்கோம். அவர்கள் மீது எதுக்காக குற்றச்சாட்டு வந்துச்சு? பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவன் தப்பு பண்ணுறானா? ஏன்னா எங்கள் தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், பல பேர் சில குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்க திருந்தி வாழணும்னு வரும்பொழுது அவங்கள நாங்கள் கட்சியில் இணைச்சி வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அப்போ அதுக்கு பிறகு அவன் தப்பு பண்ணுறானா? தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, தண்டனை கொடுங்க, வழக்கை பதிவு பண்ணுங்க, சிறையில் போடுங்க. அது எந்த கட்சிக்காரனாக இருக்கும். நாங்கள் சாமியாரை மட்டுமே வச்சுட்டு கட்சி நடத்த நினச்சா கடைசி வரைக்கும் நாங்கள் திமுககாரனுக்கும் அதிமுககாரனுக்கும் பயந்துட்டு தான் கட்சி நடத்த வேண்டியிருக்கும். இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியத்தில் எங்களால் கட்சி வளர்க்க முடியலை. கட்சியினுடைய இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை கேட்டால் நாங்கள் செயல்படவே முடியலை, அங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மிரட்டுறாரு அப்படின்னு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு கருத்து எங்கள்கிட்ட வருது. நாங்கள் என்ன பண்ணுறது? அப்படிப்பட்டவனை சமாளிக்கணும்னா அப்படிப்பட்டவனை நாங்கள் கொண்டு வந்து ஆகணும். அப்படிப்பட்டவனை சமாளிக்கணும், பேஸ் பண்ணணும், அவனுக்கு இணையாக ஃபைட் பண்ணணும், கட்சியை வளர்க்கணும். அதுக்கு ஈக்குவலான ஆட்களை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை கூட நாங்கள் கட்சியில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு அறிவித்தா பாரதிய ஜனதா கட்சியும் அறிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் வேலுச்சாமி அவர்கள் பேசும்போது இது மாதிரி கொலை மிரட்டல் விடுறது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, இவர் வந்து சாக்ரட்டிஸ் பேரன், அரிஸ்டாட்டிலோட அக்கா மகன். இப்போ அறிவுங்கிறது ஒரு சாராருக்கு தான், நான் பரம்பரையாது ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து, ஏழை குடும்பத்திலேருந்து, விவசாய குடும்பத்திலேருந்து எங்களுடைய தலைவர் அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் படித்து ஒரு புத்திசாலியாக அறிவாளியாக அனைத்து கட்சியும் கேள்வி கேட்கக்கூடியவனா, ஊழலை வெளிக்கொண்டு வரக்கூடியவனா வரக்கூடாதா? இது அரிஸ்டாட்டில் பேரனும் அரிஸ்டாட்டில் அக்கா மகனும் சாக்ரட்டிஸ் பேரனும் தான் வரணுமா? வேறு யாரும் வரக்கூடாதா? அப்படி ஒரு பதிலை சொல்கிறார். மனநோயாளி. யார் மனநோயாளி? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல குற்றங்களை வெளிக்கொண்டு வரக்கூடியவர். கோயம்புத்தூரில் தீவிரவாதிகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கார் வெடி குண்டு தாக்குதல் நடத்தினா கூட அதையும் வெளிக்கொண்டு வரதுக்கு நம்ம எங்களுடைய மாநிலத்தில் தேவைப்படுறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெறக்கூடிய ஊழல்களை கொண்டு வரதுக்கு எங்களுடைய மாநிலத்தில் தேவைப்படுறார். இப்படி எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மனிதர் வந்து மனநோயாளி அப்படிங்கிறார். ஐபிஎஸ் எதுக்கு ராஜினாமா பண்ண, அதை பற்றி எங்களுக்கு பதில் சொல்லு. நீ சொல்ல வேண்டிய உனக்கு தெரியுதுங்கிறீல்ல, உன் அரசாங்கம் தானே கர்நாடகத்தில் இருக்குது. இன்றைக்கி உன்னுடைய அரசாங்கம் தான் கர்நாடகத்தில் இருக்குது, உன்னுடைய ஆட்சி தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திலேருந்து எடுத்து எதுக்காக ராஜினாமா பண்ணார், என்ன தப்பு பண்ணார் எங்களுடைய தலைவர், எதுக்காக ராஜினாமா பண்ணிருந்தார் நீ சொல்லு, குற்றச்சாட்டை சொல்லு பார்க்கலாம். அதை விட்டுட்டு எதுக்காக ஐபிஎஸ்லேருந்து ராஜினாமா பண்ணார் நீ சொல்கிறியா, நான் சொல்லவா? நீ வர்றியா, தனியாக வர்றியா, நான் தனியாக வர்றேன்? என்னைக்கு நம்ம மல்யுத்தத்துக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்கோம். கட்சி அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சி பண்ணக்கூடிய தவறுகளை குற்றங்களை வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் தவறு பண்ணக்கூடிய கட்சிகளை திருத்தணும். நல்ல ஆட்சியை கொண்டு வரணுங்கிறதுக்கு அரசியல் கட்சி இருக்குங்க. ஏன்னா மல்யுத்தம் நடத்துறதுக்கு அங்கே நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கோம். நான் தனியாக வர்றேன், நீ தனியாக வர்றியா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு வயசு 75, அண்ணாமலனுக்கு வயசு 40. 75 என்ன ஆகும் தனியாக போனால்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். மோதுனா தாங்குவார் அவர்? அது எல்லா உடற்பயிற்சியும் பண்ணுறாரு எங்கள் தலைவர், எக்ஸசைஸ் பண்ணுறாரு. நாங்கள்லாம் கூட அப்படி கிடையாது. எங்கள் தலைவர் பயங்கரமாக ஃபிட்டாக பாடி வச்சுருக்கக்கூடியவர். இவர் வந்து அவரை வந்து நீ நான் வர்றேன் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுமாதிரி செல்வ பெருந்தகை அவர்களை பற்றி சொல்லும்போது எங்கள் தலைவர் வந்து தெருவில் சுற்றிட்டு இருக்க ஆள் இல்லை, ஒரு தேசிய கட்சியோட தலைவர். அப்போ எங்கள் தலைவர் யார்? ஒன்றை மாதிரி புறம்போக்கா? எங்கள் கட்சியோ ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு தலைவருக்கு. நாங்கள்லாம் பல ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக அந்த இயக்கத்தில் இருக்கோம். ஆனால் அவருக்கு அவருடைய காலகட்டத்தில் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவரை தலைவராக கொடுத்துருக்காங்க. அதை சரியாக பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ செல்வ பெருந்தகை வந்து புறம்போக்கா அப்படின்னு கேட்டால், தெருவில் சுற்றக்கூடிய ஆளா அப்படின்னு கேட்டால், எங்களுடைய தலைவர் யார்? அதனால் வார்த்தைகளை முதல்ல அளந்து பேச கற்றுக்கணும். அளவுக்கு மீறி பேசினா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் உங்கள் மாதிரியே பதில் சொல்ல வேண்டியிருக்கும். உங்களை விட 4 பங்கு கூடுதலாக நாங்கள் பதில் சொல்லுவோம். நாங்கள் நாகரிகமாக இருக்கணும், நாகரிக அரசியல் நடத்தணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஊராட்சி தலைவரானு உன்னால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு வேலுச்சாமி. கட்சியினுடைய அனுமதியோடு தலைமை அலுவலகத்தில் நடக்குது. எங்கேயோ இந்த மாதிரி வீட்டிலேருந்து கொடுத்தா வேறு. நான் தலைவர்கிட்ட கேட்கல, கட்சியில் கேட்கல, நான் கொடுக்குறேன். என் கட்சியை பற்றி பேசுகிறது, என் தலைவனை பற்றி பேசுகிறது, என் பிரதமரை பற்றி பேசுகிறது, என் உள்துறை அமைச்சரை பற்றி பேசுகிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, நான் கொடுக்குறேன். ஆனால் நீ என்ன பண்ணுறிய, தலைமை அலுவலகத்தில் சத்தியமூர்த்தி பவனில் கூப்பிட்டு நீ ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடு, இப்படியெல்லாம் அண்ணாமலையை பேசு, அவனை கேவலப்படுத்து அப்படின்னு வழிகாட்டி அனுப்பி வைக்கிறீங்க. இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஊராட்சி தலைவரானு ஜெயிக்க முடியாது. நாங்கள் தயாராக இருக்கோம். 234 தொகுதியிலையும் 26 தேர்தலில் தனித்து நிற்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கும். இவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தானே செல்வ பெருந்தகை, அவர் சொல்லி தானே பேசுகிறார். வேலுச்சாமி செல்வ பெருந்தகைகிட்ட பேசி 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்க தயாராக இருக்குது. அதேமாரி நம்மளும் தனித்து நிற்கணும் அப்படின்னு அறிக்கை கொடுக்க முடியுமா அவரால்? தனித்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு 234 தொகுதியில் ஆள் இருக்காங்களா காங்கிரஸ் கட்சிக்கு? முதல்ல சொல்லுங்க பார்ப்போம். எங்கே காங்கிரஸ் கட்சி இருக்குது? திமுக முதுகில் ஏறி சவாரி பண்ணி தேர்தலில் ஜெயிக்கிறிய எங்கே இருக்கீங்க? எங்கள் தலைவர்கிட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னால், இந்த கட்சியை பற்றி நம்ம தலைவர் பேசலாமா? ஆள் இல்லாத, அட்ரஸ் இல்லாத ஒரு கட்சியை பற்றி, மாவட்டத்துக்கு 200 பேர் இல்லை, அந்த கட்சியை பற்றி எங்கள் தலைவர் பேசியிருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது கூட என்னுடைய கருத்து. அவ ஏதோ பெரிய தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக வரப்போகிற கட்சி மாதிரி ஆளாளுக்கு பேட்டி கொடுத்துட்டு இன்றைக்கி திரியக்கூடிய நிலையை உருவாக்கிட்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, எங்கள் கட்சியிலேருந்து போன சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்களா எங்களுடைய தலைவர், அவர் வந்து மதுவுக்கும் மங்கையரோடையும் ஆட்டம் போடுறாரு குட் அப்படின்னு சொல்லி. இது எப்படி இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டா? எங்கள் தலைவர் அண்ணாமலை மீது எந்த ஒரு குற்றச்சாட்டாவது
இவங்க திராவிட கட்சிகளில் இருக்க மாதிரி மற்ற கட்சிகளில் இருக்க மாதிரி மதுவுக்கு அடிமையானார், மாதுவுக்கு அடிமையானார், எந்த பெண்ணோடையாவது கூத்தடிச்சார், இவங்க கட்சி பெரிய நினச்சிக்கலாங்க. அது அந்த காலத்தில் ஜவஹர்லால் நேருலேருந்து அந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஜவஹர்லால் நேரில் ஆரம்பித்து ராகுல் காந்தி இப்போ வெளிநாட்டில் போய் என்ன பண்ணுறாருங்கிறதுலேருந்து ராஜீவ்காந்தி எப்படி சோனியா காந்தி அவர்களை கொண்டு வந்தாங்கிறது இவங்க கட்சியை வேணால் சொல்லலாம். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரை விமர்சனம் பண்ணுறது. ரெண்டாவது, எங்களுடைய பிரதமர் மனைவியை ரோட்டில் விட்டுட்டு ஊர் மேயிறாராம். எங்கேயும் இவர் பார்த்தாரா, இல்லை இவர் எது விளக்கு பிடிச்சாரா போய் பிரதமருக்கு எங்கள் மாநிலத்தில் இருக்கும்? இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்றைக்கி உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நாடாக இந்திய நாட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை பற்றி ஊர் மேயிறார் அப்படின்னு பேசுகிறார். ஒரு 75 வயசு, ஒரு அரசியல் அனுபவம் உள்ள, பல தலைவர்களோட பழவுன்னு சொல்லக்கூடிய அநாகரிகமற்ற ஒரு தலைவர் எங்களுடைய பிரதமரை பற்றி ஊர் மேயிறாருன்னு பேசுகிறார். எங்களுடைய தலைவரை பற்றி மங்கையரோட கூத்தடிக்கிறார்னு பேசுகிறார். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்வதுங்கிறத காங்கிரஸ் கட்சி தயவு செஞ்சு தவிர்க்கணும். ஏன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய அவர்களுடைய தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒருத்தர் எங்கள் மேலே நீங்கள் ஒன்றும் அள்ளி வீச முடியாது. நாங்கள் ஒன்றும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளவிற்கு தூய்மையான ஒரு மனிதனை இன்றைக்கி இந்த நாட்டில் உலகத்திலே பார்க்க முடியாது. அப்படி இந்த நாட்டுக்காக பார்க்கக்கூடிய ஒருத்தர். அதுமாரி எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தலைவர். எந்த குற்றச்சாட்டும் அவர் மேலே சொல்ல முடியாது. பொய்கா குற்றச்சாட்டுகளை நீ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சோசியல் மீடியாவில், வேறு எதையும் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சி மேலே 1000 குற்றச்சாட்டுகளை எங்களால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நீ ஆம்பளையா அலியா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிப்பாங்க. இதை எப்படி நம்ம சோதனை பண்ணுறது? ஆம்பளைன்னு சொன்னால் ஆம்பளையாக இருந்து தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் எதுக்குறாரு. காங்கிரஸ் கட்சி எதுக்குறாரு, திமுக எதுக்குறாரு, அதிமுக எதுக்குறாரு, விசிக எதுக்குறாரு. என்னென்ன கட்சி இருக்கோ, என்னென்ன கட்சி தப்பு பண்ணுதோ அத்தனை கட்சிகளை எதிர்த்து இன்றைக்கி எங்கள் தலைவர் குரல் கொடுத்துட்ருக்காரு. ஆம்பளைங்கிறதுக்கு அது உதாரணம் போகும். நீங்கள் வேறு உதாரணம் தேவைன்னா அது நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி நிரூபிக்கணும். என்ன ஆம்பளையா அலியான்னு கேட்டால் ஆம்பளைங்கிறதுக்கு இதுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவராக அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய தவறுகளை தோல் உரிக்கிறார் இன்றைக்கி எங்களுடைய தலைவர் பொதுவெளியில் கொண்டு வர்றார். எதுக்கும் அச்சப்படாத ஒரு தலைவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில்னு சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அண்ணன். இல்லை நீங்கள் வேறு மாதிரி ஆண்மைங்கிறத நீங்கள் எப்படி நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. அது அவர் தெளிவாக சொன்னார்னா அதுக்கு வேணால் ஏதாவது ஏற்பாடு பண்ணார்னா நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். அதேமாரி அமித்ஷாஜியை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது, மோடிஜியை ஊர்மையை போகிறாருன்னு பேசுகிறது. காங்கிரஸ் கட்சியில் எளிமையின் உருவமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி யார் எளிமையின் உருவமாக இருக்கிறா? ராகுல் காந்தி எளிமையின் உருவமாக இருக்காரா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை எளிமையின் உருவமாக? அன்னைக்கு இருந்திருக்கலாம், காமராஜர் இருந்திருக்கலாம், கக்கன் இருந்திருக்கலாம், எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு நாட்டுக்காக எதையும் செய்வதற்கு தயாரான தலைவர்கள் இருந்த கட்சி. இன்றைக்கி இருக்கீங்களா நீங்கள்? இல்லை யார் எளிமை இல்லாமல் இருக்கிற? யார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க? எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி மேலே இது வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்காரு. எந்த கட்சிக்காரனாலும் சொல்ல முடியுமா? உங்கள் கட்சியை பற்றி பேசலாமா? எத்தனை ஊழல் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஆட்சி காலத்தில், எந்தெந்த திட்டத்தில் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாமா? எளிமையின் உருவமாக காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பேசுகிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, உன் மனைவி உன்னை விட்டு டைவர்ஸ் பண்ணி போயிடும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது நாகரிகமான பேச்சா? இது ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி தனிப்பட்ட தாக்குதலுக்கு மேலே அவருடைய குடும்பத்தை தாக்குறது, இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் மனைவிக்கு அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க ஏதோ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒன்றை விட்டு டைவர்ஸ் பண்ணி போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாரு? சொராபுதீன் பில்லிஸ் பானு வழக்கில் இதுமாரி 10 பேர் சேர்ந்து கற்பழித்தாங்க, கொலை பண்ணாங்க. அதில் ஓம் பொண்ணுக்கு ஓம் பொண்டாட்டிக்கு நடந்தால் நீ ஏற்றுக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில், காங்கிரஸ் கட்சியுடைய துணையோடு. அன்றைக்கு இலங்கை அதிபரே சொல்லியிருக்கார், காங்கிரஸ் கட்சி இந்திய அரசாங்கம் எங்களுக்கு துணையாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கார். அங்கே எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, எத்தனை பெண்கள் நிர்வாணமாக நம்மளாம் பார்த்துருக்கோம், ஃபோட்டோ பார்த்துருக்கோம், நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தினாங்க. அதே ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்ணை பண்ணி தான் நீ காங்கிரஸ் கட்சியில் இருப்பியா? நீ ஓம் பொண்டாட்டியோ ஓம் பொண்ணையோ இலங்கை இராணுவம் பண்ண மாரி கற்பழிச்சிருந்தா அல்லது அந்த மாதிரி நிர்வாணமாக போட்டிருந்தா நீ காங்கிரஸ் கட்சியில் இருப்பியா? அப்போ எவனோ பண்ணுறான். ஆனால் நீ கேட்டால் தமிழனுக்காக குரல் கொடுக்குறேன், இலங்கை தமிழனுக்காக குரல் கொடுக்குறேன், தனி ஈழ வேணும் அப்படின்னு பேசக்கூடிய ஆள். அப்படி பேசக்கூடிய நீ, தனி ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய நீ, இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நீ, லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது எங்கே போன நீ? அன்னைக்கு நீ காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கணும்ல. அன்னைக்கு என்ன பண்ண? நவத்துவாரத்தை மூடிக்கிட்டு இருந்தியா?
சரி, அன்னைக்கு நம்ம பெண்களை கற்பழிச்சாங்களே, அன்னைக்கு என்ன பண்ண? இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அவங்களை விடுதலை பண்றாங்கிறது, அல்லது அந்தந்த துறையினுடைய நடவடிக்கை, அதுக்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் இலங்கையில் நடைபெற்ற படுகொலைகளுக்கு, கற்பழிப்புகளுக்கு இந்திய அரசாங்கம் துணையாக இருந்துச்சுன்னு சொல்லி அன்றைக்கி ராஜபக்சே சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் தான் நீ பார்த்துக்கிட்டு இருந்திருப்பியா, அந்த கட்சியில் இருந்திருப்பியா? அதேமாதிரி மாநில தலைவரை புறம்போக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு எதுக்குடா? நீங்கள்லாம் அலிகள், பேடிகள், எல்லா வகையிலையும் பெண்களை அவமானப்படுத்துகிறார். அலிகளை அவமானப்படுத்துறாரு. அலின்னா என்ன? அதுவும் ஒரு பிறப்பு தானே. கடவுளால் படைக்கப்பட்ட பிறப்பு, ஆண் பெண் அலி மூன்றும். இது எதுவும் யாரும் செஞ்சு கொண்டு வர்றது கிடையாது. இது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஆனால் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு? போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு எதுக்குடா? ஏற்கனவே சொல்லும்போது அலி, நீ அலியா ஆம்பளையாங்கிறாரு. அடுத்தது நீ பயந்தாங்கொல்லி, பேடி, பொட்டைகள், பெண்களை கேவலப்படுத்துறது, அலிகளை கேவலப்படுத்துறது, இது ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு அழகா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப தவறான பேச்சுக்கள் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, தனிப்பட்ட முறையில் எங்களுடைய மாநில தலைவரை தாக்குறது. அரசியல் ரீதியாக நீ என்ன வேணாலும் விமர்சனம் வை, என்ன குற்றச்சாட்டு வேணாலும் சொல்லு, பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுடைய மாநில தலைவர் எந்த நேரத்துலையும் தயாராக இருக்கார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தனிப்பட்டு இந்த மாதிரி குடும்பத்தை பேசுகிறது, அவர்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறது. திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பாட்டு பாடினாருன்னு சொன்னால் உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டு கொண்டு போகிறான், அடுத்து குண்டாசன் எல்லாம் போடுறான். ஆனால் நேற்று ஏதோ நீதிபதி விடுதலை பண்ணிட்டார், பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஏற்கனவே பாடப்பட்ட ஒரு பாடல், அதை பாடுறார், அதுக்கு நீ கைது பண்ணுற. ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவரை, இந்த நாட்டினுடைய பிரதமரை, இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை, பிரதமரை ஊர்மேயிறான்னு சொல்லலாம், மாநில தலைவரை எவ்வளவு கேவலமாக பேசணுமோ பேசலாம், உள்துறை அமைச்சரை என்ன வேண்டாலும் பேசலாம், அவன் மேலே வழக்கு போடாது இந்த அரசாங்கம். நேரம் கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? இந்த அரசாங்கம் ஒரு சரியான அரசாங்கமாக இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை தரக்குறைவாக பேசின இந்த வேலுச்சாமியை நேரம் கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கோம். ஆனால் அதை ஊக்கப்படுத்துறதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். யார் ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு அச்சமே கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த ஆள் தான். அண்ணன் வேலுச்சாமி சொல்கிறாரு, அண்ணன் செல்வ பிறந்தவை சொல்கிறாரு, நெருப்பாற்றிலே நீந்தி வந்தேன்கிறார். நாங்களும் எல்லா ஆற்றையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்காரன் போலீஸ் பாதுகாப்பு எதுக்குடாங்கிற உன்ன மாதிரி இருந்தால் ஓகே. நாங்கள் யாரும் பாதுகாப்பு நாங்களாம் கேட்டு வாங்குறதெல்லாம் கிடையாது. நாங்கள் எந்த இடத்துலையும் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு எழுதி கொடுத்தது கிடையாது. பிஜேபிக்காரன் எவனா வேணால் எழுதி கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேர், எனக்கு தெரியாது. உனக்கு பிரச்சனை கிடையாது, பயங்கரவாதிகளால் உனக்கு ஆபத்து கிடையாது. ஏன்னா பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடிய நீங்களாக இருக்கீங்க, உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம். தீவிரவாதிகளால் ஆபத்து கிடையாது. அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடப்படக்கூடிய பல பேருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அரசாங்கம், உளவுத்துறை அவர்களுடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதுக்காக நாங்கள்லாம் பொட்டை கிடையாது, பேடி கிடையாது. நாங்கள்லாம் பல களத்தை நேருக்கு நேராக சந்திச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். என்ன, நாங்கள் ஒன்று மாதிரி தனிப்பட்ட களத்தை சந்திக்கிற ஆள் கிடையாது. நாங்கள் பல நூற்றுக்கணக்கான பேரை கூட நின்று சந்திச்சு, நாங்கள் தான் பல நூற்றுக்கணக்கான பேரை நேருக்கு நேராக களத்தில் நின்று சந்தித்து களமாடி இன்றைக்கி வந்திருக்கிறோம். இங்கே பிஜேபியில் இருக்கிறவங்களாம் ஒன்றும் நீ பழைய காலம் மாரி ஏதோ இங்கே தான் பிராமின்னா ரொம்ப வீக்காக நினைக்கிறது. தமிழ்நாட்டில் அவன் எதிர்த்து அடிக்க மாட்டான், எதிர்த்து பேச மாட்டான் அப்படின்னு. நார்த்தில் போயெல்லாம் நீ சொன்னீங்கன்னா கழுத்து எடுத்துருவான். இங்கே தான் அந்த மாதிரி நினச்சிட்டு இப்போ நாங்கள் எல்லோரும் இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை சொன்னாலும் ஏதாவது அன்டச்சபிலிட்டி கேஸும்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிக்கறி திங்கிறவனும் கட்சியில் இருக்கோம், மாட்டுக்கறி திங்கிற நாங்களும் கட்சியில் இருக்கிறோம், ஆட்டுக்கறி திங்கிற நாங்களும் கட்சியில் இருக்கிறோம், காக்கா கறி சாப்பிட்ற நாங்களும் இருக்கிறோம். எல்லோரும் இன்றைக்கி பிஜேபியில் இருக்கோம். எல்லாத்துக்கும் தயாரான ஆட்கள் தான் நாங்கள். உங்களை மாதிரி மிரட்டலுக்கு, உருட்டலுக்கு, அச்சுறுத்தலுக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டோம். இனிமேல் ஒரு தடவை இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக எங்களுடைய மாநில தலைவரை விமர்சனம் பண்ணால் அதனுடைய விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, போராட்டம் நடத்துகிறோம். எங்கே பார்த்தாலும் எங்களுடைய தலைவர் கொடும்பாவி இருக்கிறது. போராட்டம், நீ மாவட்டத்துக்கு 200 பேர் வச்சுருப்பேன், ஒன்றால் போராட்டம் நடத்துதுன்னா எங்களால் முடியாதா? நாங்கள் கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு 1 லட்சம் பேர் வச்சுருக்கோம். குறைந்தபட்சம் எங்களால் போராட்டம் நடத்த முடியாதா? நீ நடத்துகிற மாதிரி 10 பங்கு 100 பங்கு பெருசாக எங்களால் நடத்த முடியும். காவல்துறையும் அரசாங்கமும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகணும்,
அப்படின்னு நினச்சா இதுக்கெல்லாம் அனுமதி கொடுங்க. ஏன்னா அவன் பண்ணும்போது அனுமதி கொடுத்துட்டு பிஜேபிக்காரன் பண்ணும்போது மட்டும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் வைக்கிறேங்கிறது ரொம்ப காலத்துக்கு உங்கள் அரசாங்கம் நீடிக்காது. இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக செயல்படுறது, மக்கள் பிரச்சனைக்காக போராடினா கூட அதிமுகவுக்கு அனுமதி கொடுக்கறது, பிஜேபிக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. அதேமாதிரி வேலுச்சாமி பேசினா கைத்தட்டி வேடிக்கை பார்க்குறது, பிஜேபிக்காரன் பேசினா நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற ஒருதலை பட்சமான நடவடிக்கைங்கிறது ரொம்ப காலம் அந்த அரசாங்கம் நீடிக்காது. அதனால் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது தான் அமைதிக்கு வழி உகந்ததாக இருக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும்னு சொன்னால் கூட இந்த மாதிரியான பேச்சுக்களை, தனிப்பட்ட விமர்சனங்களை பேசின உடனடியாக தடுத்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நேற்றுக்கு பேசி நீ நேற்று வரைக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கணும். நேற்றுக்கே நான் பதிவு போட்டேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லாத பட்சத்தில் தான் நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. இது முதல் கட்டம். அடுத்த கட்டம் நீங்கள் இதை மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னா எங்களுடைய பதிலடிகள் ரொம்ப கடுமையாக இருக்கும், சட்டப்படி இருக்கும். நீ சோசியல் மீடியாவில் கொடுத்தா நானும் சோசியல் மீடியாவில் கொடுப்பேன், நீ தொலைக்காட்சியில் கொடுத்தா நானும் தொலைக்காட்சியில் கொடுப்பேன், நீ போராட்டம் நடத்தினா நானும் போராட்டம் நடத்துவேன். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருங்கிறது தனிப்பட்ட நபர் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எங்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக 75 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. இன்னும் உறுப்பினர் ஆக்கப்படாதவங்க கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருக்கலாம். 1 கோடிக்கு மேற்பட்ட பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி ஆதரவாளர்கள் இருக்கிறான். அண்ணாமலைங்கிறவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் கிடையாது, நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லோரும் வேடிக்கை பார்க்குறதுக்கு. அதனால் இது கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எச்சரிக்கை. எங்களுடைய போராட்டமும் கூட இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டம் இருந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய கட்சியும் கூட அனைத்து இடங்களிலும் கொடும்பாவி இருக்கணுமா, ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா, சாலை மறியல் பண்ணணுமா, போராட்டம் பண்ணணுமா, எல்லாத்தையும் செய்வதற்கு நாங்களுக்கும் தயாராகும் என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். முதல்ல வேலுச்சாமி என்ன மேலே பதிவு பண்ணட்டும். அவரை 15 நாள் ஜெயிலில் வச்சா என்னையும் 15 நாள் வைக்கட்டும். அவர் 6 மாதம் ஜெயிலில் வச்சா என்னையும் 6 மாதம் ஜெயிலில் வைக்கட்டும். அவர் 72 வயசு தாங்கும்போது எனக்கு இன்னும் 50 அவளை தாங்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, அது இப்போ தலைவர் பதில் சொல்லிட்டாருன்னா தலைவர் பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன்? தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தமிழக அரசு சிஎம் போட்டு கடிதம் போட்டு எழுதிட்டு பத்தியரசில் தலையிட்டு இல்லை, மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமாக நேற்றைக்கு கூட மீன்வளத்துறை இணையமைச்சர் ராமநாதபுரத்துக்கு வந்திருந்தார். நாகப்பட்டினம் பகுதி மீனவர்கள், அவர்கள் கைது செய்யப்பட்ட மீனவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை போய் அமைச்சரை சந்திக்க வச்சேன். நான் போகல, அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் சொல்லி அவங்களை அனுப்பிவிட்டு சந்திச்சிருக்காங்க. அந்த அமைச்சர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அதேமாரி அந்த மீனவர்களுக்கு பண்ணக்கூடிய நிதி சார்ந்த உதவிகளுக்கு நிதியமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்கிறதா அவரை சந்திச்சுட்டு வந்த மீனவர்கள் சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த கைது தடுக்கப்படணும். இதுக்கு யார் காரணம்? கச்சத்தீவை கொடுத்தது யார்? கச்சத்தீவை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளவு மீனவர்கள் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டாங்க. அதுக்கெல்லாம் இந்த வேலுச்சாமியோ இப்போ இருக்கக்கூடியவங்களோ குரல் கொடுக்குறாங்களா? இல்லை செல்வ பெருந்தகை குரல் கொடுத்துருக்கிறாரா? கச்சத்தீவை கொடுத்தது யார்? இதே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தானே. அதனால தானே இவ்வளோ பிரச்சனை இன்றைக்கி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு சுட்டுக் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஆங்காங்கே கைதுகள் நடக்குது. அதை நிறுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம். கண்டிப்பாக மீன்வளத்துறை அமைச்சரை, வெளியுறவுத்துறை அமைச்சரை விரைவில் சந்திப்போம். ஏற்கனவே நான் தேர்தலுக்கு முன்பு இது சம்மந்தமாக வெளியுறவுத்துறை அமைச்சரை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். நேரடியாக போய் மீனவர்கள் அழைச்சிட்டு போய் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். இந்த பாமக மயிலாடுதுறை பாமக சாமியில் வந்து காவல் ஆய்வாளர் இல்லை, அது நான் பத்திரிகையில் தானே பார்த்தேன். அது எனக்கு விவரம் தெரியல, நான் அவர்கிட்ட பேசவும் இல்லை. பத்திரிகையில் காலைல பார்த்து அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. அவர் விலை கொடுத்ததாகவும் அவரை அந்த சப் இன்ஸ்பெக்டர் அவரை வந்து இடமாற்றம் பண்ணியிருக்கிறதாகவும் பத்திரிகையில் பார்த்தேன். அது சொன்னால் எனக்கு தெரியாது. ஆனால் காவல்துறை வந்துன்னு நீங்கள் இன்றைக்கி வந்து திமுகவோட ரொம்ப நேர்மையான அதிகாரிகள் கூட அவங்களுடைய மாவட்ட செயலர் மாதிரி தான் செயல்படுறாங்க. உதாரணத்துக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு எஸ்ஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், ஒரு ஆக்சிடெண்ட் கேஸில் ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தின வண்டியை ஒப்படைங்க அப்படின்னு சொன்னால் உடனே இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அவரை பட்டுக்கோட்டை தூக்கி போடுறாங்க. முதலமைச்சர் சொல்கிறாரு காவல்துறை சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஒரு சாதாரண ஆக்சிடெண்ட் கேஸில் ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தின வண்டியை ஒப்படை அப்படின்னு சொன்னால் திமுககாரன் முடியாதுன்னு சொன்னால், அதை கேட்கலன்னு சொன்னால் உடனே எஸ்ஐயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அதிகாரிகள்லாம் நல்லவங்க தான். ப்ரெஷர் திருவாரூர் மாவட்டத்தில் தலையாமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில்
நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நன்றி சொல்ல போகும்போது உட்கட்சிக்குள்ளே ஏற்பட்ட மோதலில் 10 வாகனங்களில் 8 வேணும் 8 காரோ 10 காரம் அரிவாள் போன்ற ஆயுதங்களோட பயங்கரமான ஆயுதங்களோட எல்லா வண்டியிலையும் ஆயுதங்களோட போகிறாங்க ஒரு ஆளை மர்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உட்கட்சிக்குள்ளே. ஆனால் 10 வாகனங்கள் இன்றைக்கி வந்து தலையாமங்கலம் ஸ்டேஷனில் இருக்குது. அந்த 10 வாகனங்களில் வந்தவங்க மேலே எந்த எஃப்ஐஆரும் இல்லை. இப்போ வேறு கட்சிக்காரனாக இருந்தால் நீங்கள் வந்து 10 வண்டியில் அரிவாளோட வர்றான், ஒரு ஆளை மர்டர் பண்ண வர்றான், இல்லை ஒரு ஆளை அட்டாக் பண்ண வர்றான் அப்படின்னு சொன்னால் அவனை உடனே ரிலீஸ் பண்ணிவிடுவீங்களா? வண்டியில் தானாக வந்து ஸ்டேஷன் நின்றுக்கிட்டா 10 வண்டியும் என்கிட்ட வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எல்லாம் இருக்குது. சரி தானே? தானாக வந்து தலையாமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் வண்டி நின்றுச்சா? வண்டி ஸ்டேஷனில் கிடக்கு, அதுக்கு ப்ரெஷர் கொடுத்து வண்டியை விடுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல். வண்டியை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல். ஆனால் வண்டியை ரிலீஸ் பண்ணாமல் வைக்கிற மட்டும் பத்தாது. அதில் வந்தவங்க யார், எந்த நோக்கத்தில் வந்தாங்க, வழக்கு பதிவு பண்ணப்படணும், கைது செய்யப்படணும், சிறையில் அடைக்கப்படணும். ஆனால் ஆளுங்கட்சி சொன்னால் இன்றைக்கி காவல்துறை அதெல்லாம் செய்ய முடியல. அப்படி தான் இருக்குது. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய அடியாட்களாக செயல்பட வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்குது. இது மாறணும். திமுக அரசு விமர்சனம் பண்ணுறவங்க கைது செய்யப்படுறாங்க. அதை தான் சொன்னேன் நான் முதல்ல. சாட்டை துறைமுருகனை சும்மா ஒரு பாட்டு பாடினாருங்கிறது கைது பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை கடந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திமுக பேச்சாளர் ஒருத்தர் சொல்ல முடியாத வார்த்தை என்ன, அந்தமாரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஒரு பெண்ணை தமிழ்நாட்டிலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ஒரு நிதி அமைச்சரை அவர் வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்கிறதுக்கு இந்த காவல்துறைக்கு இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை. ஆனால் சாதாரணம் அந்த அரசாங்கத்தை ஒரு விமர்சனம் லேசாக பண்ணிட்டா போகிறோம், கைது, அரெஸ்ட்டு, அப்புறம் குண்டாஸ். இந்த அரசாங்கம் இப்படியே போணுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது.